எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்துருக்கீங்க? நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. சைலண்ட்டான ஒரு பீரியட். நம்ம செய்கிறதுக்கு எதுக்குமே என்ன ஆகாதுன்னா ரிசல்ட் வரவே வராது, அல்லது கிரியை செய்யவே முடியாமல் அமைதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வை லார்ட், ஆக்டிவாக இருந்தனே, நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தனே, ஐ எம் ஸ்பிரிச்சுவலி டார்மெண்ட், நான் செயலற்றவனாய், ஆவிக்குள் செயலற்றவனாய் இருக்கிறேனா? நம்ம கிறிஸ்தவர்களாய் நம்ம வேலையெல்லாம் சரியாக தான் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நான் கிறிஸ்டியன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம ஓய்வு நாளை கண்டிப்பாக அனுசரிக்கணும். அதனால் போயிடுவோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோம். தினமும் காலையில் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறோம். ஆனால் நான் ஒரு உயிருள்ள கிறிஸ்தவன் என்பதை நான் எப்படி காண்பிக்க வேண்டும்? என்னிடம் இருக்கிற கிரியைகளை நான் வெளியில் கொண்டு வந்தால் தான் நான் கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்க முடியும். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? என்னிடம் இருக்கிற விசுவாசத்தை நான் செயலற்றதாய் வைக்கவே கூடாது. அதே நேரத்தில் சில சமயங்களில் கர்த்தரே அனுமதிப்பார்.